ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். என்னென்ன மொபைல் விற்றுருக்கோம், என்னென்ன மொபைல் இருக்குன்றதை உங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்டு கிளம்புறதுக்கு தான் இந்த வீடியோவே. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம போட வேண்டியது இந்த ஐக்யூவில் ஜெட் 6ன்னு ஒரு மொபைல் கொடுத்துருக்காங்க. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 6000 ரூபா தான் போட்டிருக்காங்க. ஸோ 6000 ரூபா போட்டிருக்காங்கன்னா அதில் ஏதாவது இஷ்யூ இருக்கலாம். நம்ம பார்ப்போம் இருங்க. ஸோ மொபைல் இருக்குது, ஸோ பாக்ஸ் இருக்குது, சார்ஜர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஐக்யூ ஐக்யூ ஜெட் 6 வந்து புதுசு எவ்வளோ இருக்குன்னு தெரியல. கண்ணாடி உடஞ்சிருக்கு. ஸோ கண்ணாடி உடஞ்சதுனால தான் இதை வந்து 6500, அதாவது டிஸ்பிளே மேலே உள்ள கண்ணாடி உடஞ்சிருக்கு பாஸ். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 6500 தரேன். உங்களுக்கு வந்து இதோட ஜிபி ரேம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தாலும் தெரியும், 6128. ஸோ 6128 மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா கேமராலாம் நல்லா இருக்குது. என்ன அந்த கண்ணாடி உடஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும் கண்ணாடி உடஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ ஃப்ரண்ட் கேமரா கொஞ்சம் மங்கலாக தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் கேமரா மங்கலாக தான் இருக்குது. இதோட விலை வந்து 6500 ரூபா, 6500. யாருக்கா வாங்கணும்னு ஐடியா இருந்தால் வாங்கிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் Y02Tன்னு ஒரு மாடலு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ரேட் போட்டிருக்காங்கன்னா 6700 போட்டிருக்காங்க. இதில் வந்து என்ன ப்ராப்ளம் தெரில. இந்த மாடலே இவ்வளோதானான்னு தெரில. அதுவும் பார்க்க புதுசு மாதிரி இருக்குது. 7000 இது. சாரி, நான் 6700 சொன்னேன். அப்படி கிடையாது, 7000 ருபீஸ் அது. இதை பாருங்க, 7000 ருபீஸ். அந்த ஜீரோ அழிச்சிட்டு இருக்காங்க. சார்ஜர் எல்லாமே இருக்குது. புதுசு எவ்வளோ இருக்குது என்னன்னு பார்த்துக்கோங்க. Y02T மாடலு. ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 464, 4GB ரேமு, 64GB. மாடல் வந்து பார்த்தீங்கன்னா Y02Tன்னு ஒரு மாடலு. ஒரே ஒரு கேமரா இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து என்ன ஃபிங்கர் பிரிண்ட் வரும், இதுலேயே வரும் போல இருக்குது, டிஸ்பிளேலேயே வரும்னு நினைக்கிறேன். சரியா எனக்கு தெரில. மொபைல் ஆனால் நல்லா தெளிவாக தான் இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7000, 7000 ரூபா. 5G கிடையாது இது, அதையும் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து 12 மினியில் 13 மினி 27000 ரூபா. பேட்ரி மட்டும்தான் கொஞ்சம் சர்வீஸில் இருக்குது, 77 என்னமோ இருக்குது. மற்றபடி மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பஸ். எல்லா இடமும் நல்லா தான் இருக்குது. பேட்ரி மட்டும் சர்வீஸ் காட்டுது. 2 டோன் ஃபேஸ் ஐடி எல்லாமே ஓகே. பேட்ரி ஹெல்த்து வந்து 77 என்னமோ இருக்குது. ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 128GB. ஆமாம், 128GB, 27000 ரூபா, 76% பேட்ரி ஹெல்த்து, ஒரிஜினல் டிஸ்பிளே, எதுவும் சர்வீஸ் போகாத ஒரு தெளிவான மொபைலு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து 12. இந்த 12 வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ஏன்னா ரொம்ப அடிபட்டு உடஞ்சிருக்கு, அதனால தான் இது போகல. ஆனால் இதில் என்னென்னா 128GBன்றது கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். 128GB. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே மாற்றிருக்காங்க, சாதாரண டிஸ்பிளே தான் போட்டிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி ஹெல்த்து வந்து சர்வீஸ்க்கு போயிடுச்சு. பேக் டோர் உடஞ்சது, கண்ணாடி கேமரா கண்ணாடி உடஞ்சிருக்கு. ஸோ இதை நீங்கள் 12500 ரூபாய்க்கு வாங்கினா கூட நிறையா செலவு பண்ணி இதை ரெடி பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 19000 ரூபாய்க்கு தரேன்னு சொல்லியிருக்காப்புல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து 11. இது 128GB, 19000 ரூபா இதோட ரேட். இது 128GB, 2 டோன் ஃபேஸ் ஐடி எல்லாமே ஓகே. பட் ஆனால் இதில் பேட்ரி சர்வீஸ் வந்து எவ்வளோன்றதை நம்ம பார்க்கலாம் இருங்க. ஏன்னா பேட்ரி வந்து சில நேரங்களில் வந்து 75% பேட்ரி தான் வந்து இதில் சர்வீஸில் இருக்குது. இல்லாட்டி இந்த மொபைல் வந்து இந்நேரம் ஓடி இருக்கும், யாராவது வாங்கியிருப்பாங்க. ஏன்னா ஐஃபோன் 11 இந்த கலர் கிடைக்காது. இந்த கலருக்காகவே இந்த மொபைல் வாங்குவாங்க. ஹலோ, வந்துட்டியாப்பா? வந்துட்டியா? ஸ்டேட் பேங்க் போலீஸ் ஸ்டேஷனா? எப்பா இந்த பழைய பில்டிங் ஸ்டேட் பேங்க் இருக்குல்லப்பா, இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, பஸ் ஸ்டாண்ட், ஸ்டேட் பேங்க் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்லப்பா. அதுக்கு எதிரில் பாப்பா, F53பா. வெளியில வந்து அந்த மஞ்சள் கலர் போர்டு இருக்கும் பாரு, பர்மா பஜார்னு ஒரு போர்டு, F53ன்னு ஒரு போர்டு இருக்குல்ல,
அதான் எப்பா நீங்க என்னப்பா உலகத்திலேயே அவன் எந்தெந்த மூலைக்கோ போயிட்டு வந்துடுறான். காலையில இருந்து போன போடுற, இந்த எங்க இருக்க எங்க இருக்கீங்கன்ற லொக்கேஷனே. லொக்கேஷன் அப்படி இல்லப்பா, லொக்கேஷனே 2 தடவை அனுப்பிட்டேன். அது எப்படி தப்பு தப்பா காமிக்குது? அது நெட்டு போடணும், நீ செல்போன்ல நெட்டு போட்டாதான் லொக்கேஷன் காட்டும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இங்க பழைய ஸ்டேட் பேங்க் இருக்கு பாரு, பழைய ஸ்டேட் பேங்க் எதுன்னு கேளு. அது பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், அதை தாண்டி வந்தோன்னா ப்ளூ கலர் போர்டு இருக்கும். அதுக்கு எதிரில் F53 கடை நம்பரு. ஓகே, 2 தடவை லொகேஷன் அனுப்பியும் அவன் அந்த பையனுக்கு வீடு அட்ரஸை கண்டுபிடிக்க முடியல. சாம்சங் கேலக்ஸி S22. இது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளேல வந்து கோடு இருக்கு. இதுல 18,500 ரூபா சொல்றாப்ல. கோடு இருக்கு, கோடு இல்ல அந்த இது, அதாவது இது என்ன தெரியுமா சொல்லுவாங்க, வாட்டர் லாக்னு சொல்லுவாங்க. இது வந்து பெரும்பாலும் கடையில சொல்லி கொடுக்க மாட்டாங்க, அப்படியே வித்துருவாங்க. இது வந்து வாட்டர் லாக்னு சொல்றது. இது எதனால வருதுன்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே கிளாஸ் மாற்றும் போது அது சரியா ஒட்டலைன்னா இந்த மாதிரி ஆயிரும். ஒரிஜினல் கிளாஸ் மாத்திருப்பாங்க, ஆனாலும் அது வந்து சரியா ஃபிக்ஸ் ஆகாதனால கூட இந்த மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி தான் ஒரு டெம்பர் கிளாஸ் லேசா உறிஞ்சிட்டு வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். மற்றபடி இதுல ஒரு இஷ்யூ ஆகும்னா இஷ்யூலாம் ஆகாது, அப்படியே ரஃப் யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். 18,500 ரூபா. ஜிபி வந்து 8/128. சாம்சங் கேலக்ஸி S22 தான், அல்ட்ரா கிடையாது. ஹலோ ஹலோ சொல்லுங்க பாஸ். ஆ ஆ ஒன் பிளஸ் SE3. ஆமா ஆமா, அது பார்சல் போட்டாச்சுங்க. எவ்வளோ? ஆமாங்க, அது பார்சல் போட்டாச்சு. அது ஆமா, நாளைக்கு வந்துடும். இன்னைக்கு அட்ரஸ் போட்டு ரிசீப் அந்த ரிசீப் அந்த இதுலயே போட்டோ எடுத்து அனுப்பியிருப்போம் பாருங்க. ரைட், ஓகே, நாளைக்கு வந்துடும், வைங்க. ஹலோ சொல்லுங்க பாஸ். ஆமா, ஆசூஸ். ஆமா, ஹெச்பி வாங்குனீங்க. ஆமா, டிஸ்பிளே அப்படியா? சரி, நீங்க எனக்கு அது ஒரு வீடியோ எடுத்துட்டு அனுப்புங்க பாப்பா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் 3 இது வந்து பார்த்தீங்கன்னா 6,500 ரூபா சொன்னார். இது ஆக்சுவலாக வந்து நம்மக்கிட்ட வாங்கினது தான் 1,700 ரூபாய்க்கு வாங்கி அவர் டிஸ்பிளேலாம் ரெடி பண்ணி போட்டு 6,500 ரூபா சொல்லியிருந்தாரு. நான் அவ்வளோலாம் போகாதுங்கன்னு சொன்னேன். அப்புறம் 1000 ரூபா கம்மி பண்ணிட்டாரு. இப்போ வந்து இதோட விலை 5,500 ரூபா. சரியா? ஏன்னா நம்ம வீடியோ எல்லாம் பார்க்குறதுனால கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால நம்மளே முன்னாடியே சொல்லிடுறது நல்லது. ஏன்னா இது வந்து டிஸ்பிளே போயிருந்தது, நம்மக்கிட்ட அந்த போர்டு வாங்கி அந்த வேற டிஸ்பிளே எடுத்து போட்டு சரி பண்ணிட்டாரு. இப்போ வந்து கூகுள் பிக்சல் 3 இது 464 GB இது. இதோட ப்ரைஸ் வந்து 5,500க்கு தராப்ல. உங்களுக்கு யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்க. அப்புறம் விவோ V29e. நீங்க தான் இப்போ எனக்கு காசு தரணும் அந்த போனுக்கு. இந்த போன் ஒன்றும் விற்கல, அது ரிட்டர்ன் வந்துச்சுல. விவோ V20 ரிட்டர்ன் வந்துருச்சு இன்னைக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா விவோ V29e. இதோட விலை வந்து 20,000 ரூபா போட்டிருக்காப்ல. வாரண்டி இருக்கான்னு தெரியல. கலர் வந்து சூப்பர் கலரு. விவோ V29e உங்களுக்கு நாங்களே ஏற்கனவே போட்டிருக்கோம். இது வந்து ஜிபி வந்து 8/128. பாக்ஸ் சார்ஜர்லாம் இருக்கு. ஸோ உங்களுக்கு யாருக்காவது வாங்கணும்னு ஐடியா இருந்தால் வாங்கிக்கோங்க. 20,000 ரூபாய்க்கு தரேன். எந்த 11 போலையே? 11 என்கிட்ட 3 மொபைல் இருக்கு. ஐபோன் 11 இங்க பாருங்க, இங்க ஒரு ஐபோன் 128 GB 19,500 ரூபா. பேட்டரி ஹெல்த் 81. இதுவும் வந்து 11 தான், ஐபோன் 11 தான்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 64 GB 18,000 ரூபாய்க்கு தராப்புல. பேட்டரி ஹெல்த் 93% பேட்டரி ஹெல்த். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்துச்சு ஒன் ப்ளஸில் 8 இது. இது வந்து பார்த்தீங்கன்னா 8128 தான். மொபைல் வந்து சூப்பராக இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. ஆனால் பேக் டோர் மட்டும் லேசாக உடஞ்சிருக்கு. ஸோ அதுதான் இது. இதுக்கு சார்ஜர் கிடையாது, இதுக்கு ஏதோ பில்லு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், பில்லு இருக்குது 38,000 ரூபாய்க்கு, 39,000 ரூபா, கிட்டத்தட்ட 39,000 ரூபாய்க்கு பில்லு வச்சுருக்காப்புல. வாரண்டி கிடையாது, வாரண்டிலாம் முடிஞ்சிருக்கும். இதோட விலை வந்து இப்போ வந்து எவ்வளோ போடுறோன்னா 14,500 இல்லை 14,000 ரூபாய்க்கு தரோம். 14,000. ஒன் ப்ளஸ் 80 வந்து ரொம்ப கம்மியாக போட்டிருக்கோம். வேணுன்றவங்க கால் பண்ணுங்க. பஸ் என்னாச்சு? ஐயோ, வேணான்னா விட்டுருணும், அதை போய் தூக்கிக்கிட்டு இருக்கலாமா? நான் இந்நேரம் பார்சலே போட்டு அனுப்பியிருப்பேன். சரி விடுங்க, போங்க. நான் இந்நேரம் பார்சலே போட்டிருப்பேன். அப்படி இல்லை பாசே, இது கம்மு போட்டுனா ஒட்டுனா தெரிய மாட்டேங்குது. அது விட்டுருங்க. அப்ப ஏன் வேஸ்டா வாங்குறானுங்க? இனிமே நான் என் கஸ்டமருக்கு நான் வித்துக்கிறேன். அது ஒண்ணு இல்ல, ஒட்டிடலாம் பஸ். அது 5 நிமிஷம் வேலை. இல்ல அது இல்ல, அது இல்ல, நீங்க சொல்லல. அது ஏப்பா ஒட்டுறதுதான்ப்பா, அது பெரிய சரி விடுங்க விடுங்க. சரி விடுங்க பஸ். இப்ப நம்ம பஸ் சொல்லுங்க. வார்த்தை விடல, நான் சொல்றேன். அவன் ஏன் நீங்க சொல்லலாம்ல, அது டிஸ்பிளே மாத்து வேணும். அது சரி விடுங்க. நிறைய பேர் கேட்டாங்க. அது உண்மையிலே ஒரு 50 பேர் நான் பார்சல். சரி சரி, நம்ம கொடுக்கறதே 3,300 ரூபாய்க்கு. அதிகமா கொடுத்தா பரவாயில்ல, வெறும் 3,300 ரூபாய்க்கு. சரி சரி, சொல்லுங்க. பாக்ஸ் இல்ல, நான் வாங்கினப்பே பாக்ஸ் இல்லாம தான் வாங்கினேன். எங்க வாங்குனீங்க? இங்க பஜார்ல தான். ஐயோ வேணாம் சார், பாக்ஸ் இல்லாம நான் வந்து பஜார்காரனால நம்ப மாட்டேன். நான் பஜார்ல வந்து நிறைய பொருள் வருது போகுது, பாக்ஸ் இல்லாம பஜார்காரங்களாம் நம்பவே மாட்டேன். நாங்க இங்க உள்ள கடைக்காரங்க கிட்ட எடுக்கிறோம்னா அது வேற. பஜார்ல எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அவன் திட்டு பசங்கலாம் நிறைய இருக்கானுங்க. வேண்டாம், எனக்கு பாக்ஸ் பில்லு ஏதாவது இருந்தா நான் வாங்கிக்கிறேன். மொபைல் இருக்குதா? என்கிட்ட தான் மொபைல் நிறைய இருக்கு, எது வேணுமோ பாருங்க. இல்ல ஒரு மிட் ரேஞ்சிலே சொல்லுங்க, 10 குள்ளே. இது எடுத்துக்கிறீங்களா? கோடு லைட்டா ஒரு 2 கோடு இருக்கு. சாம்சங்ல பெரிய மொபைல் S21 Plus. இது ஒரு கோடு இங்க, ஒரு சின்னதா ஒரு மெல்லிசா ஒரு கோடு இருக்கு, அவ்வளவுதான். இதோட பிரைஸ் வந்து 10,500 ரூபா தான் புதுசு. இது நல்லா இருந்தா 24,000 ரூபா 25,000 ரூபா போன. சைலன்ஸ்ல வச்சிடறேன், போன் வந்துட்டே இருக்கு. இப்போ பில்லு எல்லாம் போட்டியா? அப்படியே ரசீது எல்லாருக்கும் அனுப்பிடு. ஆமா, அப்படியே ஸ்டாக் வீடியோ போட்டு விட்டுருவோம் நம்ம. பஸ் இது வந்து பாத்தீங்கன்னா சாம்சங்ல டேப். இது ஒருத்தர் வாங்கிட்டாரு, வாங்கிட்டு கடைக்காரர் தான் வாங்கினாரு. சரி நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் போயிட்டு அவர் கஸ்டமர் வரல, அது இதுன்றாரு. இது லேசா உறிஞ்சிருக்குன்றாரு. இது என்னப்பா கம் வச்சு ஒட்டுனா ஒட்டிட போகுது, இதை போயிட்டு தேவையில்லாம கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா வெறும் 3,300 ரூபா. இந்த கம் வச்சு ஒட்டி விடுப்பாங்க. 3,300 ரூபாய்க்கு இது புதுசு எவ்வளவு இருக்கும்? நல்லா அழகா ஒட்டிடு. இது வந்து பாத்தீங்கன்னா சாம்சங்ல வந்து கோடு இருக்கு SA73, சாம்சங் கேலக்ஸி A73. இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குற விலை 8,000 ரூபா. 8,000 ரூபான்றது இன்னொரு 500 ரூபா குறைச்சி 7,500 ரூபா, 7,500. சரிங்களா? 7,500 தரேன். இதுல எழுதிடுறேன், ஏன்னா 7,500 நம்ம சொன்னோம்னா நமக்கே ஞாபகம் இருக்காது. 7,500 ஓகே, குறைச்சிட்டேன் விலையா. ஒரே ஒரு கோடு A73 8128. பெரிய மாடல் A73 வந்து உங்களுக்கே தெரியும், டிஸ்பிளேஸ்ல எதுவும் மாத்தல, டிஸ்பிளே கோடு வந்திருக்கு, அவ்வளவுதான். இது வந்து பாத்தீங்கன்னா கூகுள் பிக்சல்ல 6A 15,000 ரூபாய்க்கு தரேன். 15,000 ரூபாய்க்கு ஒரு பீஸ், 2 பீஸ் இருக்கு என்கிட்ட. 15,000 ரூபா 15,000 ரூபா 15,500 போட்டேன்ல, இப்ப 500 ரூபா குறைச்சிட்டான்.
அப்புறம் வந்து இது வந்து இது வேணாமா உங்களுக்கு? நம்ம இது வேணுமா? 15,500 ரூபா. இது S21 அல்ட்ரா. எவ்வளவு பட்ஜெட்? 8க்குள்ள எங்கெங்க இருக்கு என்கிட்ட? 8க்குள்ள என்கிட்ட இல்ல பஸ். பஸ் இங்க பாருங்க, ஒட்டியாச்சு, அவ்வளவுதான். 3300 ரூபா. டச் கிச்சு எல்லாமே நல்லா வேலை செய்யுது, அவ்வளவுதான். சிம் கார்டு ஆப்ஷன் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த சாம்சங் டேப் ஏ 2018 மாடல் நம்ம தனி வீடியோவே போட்டிருக்கோம். விலை வந்து பார்த்தீங்கன்னா 3300 ரூபா. இந்தாங்க, இது வேணுமாங்க? 8000 ரூபா தான் இது. இப்போ நீங்க தேடி வந்தியா அந்த பையனா? காலையில இருந்து ஃபோன் பண்ணிட்டு இருந்தீங்களா? இப்பதான் கடையை கண்டுபிடிச்சியா? சரி, என்ன பொருள் இருக்கு? அப்படிலாம் உங்க போன் தான்ப்பா ப்ராப்ளம். நெட் போன் தான்ப்பா ப்ராப்ளம். பீச் ஸ்டேஷன் சொன்னா அப்படியே வந்து இறக்கி விட போறான். இப்ப என்ன பொருள் விற்கணும் நீ? இது வேற, இது எவன்ப்பா வாங்கவும் மாட்டானுங்க. அப்படியா? ரைட், ஓகே. ஆமா ஆமா, அப்படி கொடுத்துருங்க சார். எனக்கு பிரச்சனையே கிடையாது. பில்லு பாக்ஸ் எது இருந்தாலும் ஓகே. நீங்க அவங்ககிட்டயே நைஸா பேசி கொடுத்துருங்க, அவ்வளவுதான். இது வந்து பாத்தீங்கன்னா எம்ஐல வந்து 8000 ரூபா சொன்னா ஒரு வேணான்னு போயிட்டாரு. 8000 ரூபா இது. 8 128. சரியா? வேணா, நான் அப்புறமா ஒரு ரவுண்டு வரும்போது வாங்கினேன். விவோ V23 8 128 பாக்ஸோட இருக்கு. 15,000 ரூபா சொன்னாப்ல. விவோல வந்து விவோ V27 19,000 ரூபா. பாக்ஸ், சார்ஜர் எல்லாமே இருக்கு. ஐக்யூ வந்து பாத்தீங்கன்னா 8 128 14,500 ரூபா. இது வந்து ஏற்கனவே நம்ம போட்டோம். நோட் 7 ப்ரோ 6,500 ரூபா. அப்புறம் ஐபோன்ல வந்து பாத்தீங்கன்னா 6S இது என்ன ஜிபின்னா, இது ஜிபி என்னன்னு கண்டுபிடிக்கவே இல்லையா? சரி, ஓகே, இது விடுங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சாம்சங்ல ஃபோல்டு 3. இது ஃப்ரண்ட் கேமரா மட்டும், ஃப்ரண்ட் டிஸ்பிளே மட்டும் ஒர்க் ஆகும். உள்ளக்க உள்ள டிஸ்பிளே ஒர்க் ஆகாது. 13,000 ரூபா நம்ம போட்டது, விற்கவே இல்லை. சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா S21 FE 16,000 ரூபா. இது ஏற்கனவே நீ வந்திருக்கலப்பா, அப்புறம் ஏன் கொஞ்சம் இருப்பா. ஐபோன் 11 2 கலர் இருக்கு. ரெண்டுமே வேணுமாமா? அதான்ப்பா, 2 இருக்கு. எதுன்னு கேளு. இவனுக்கு ஸ்டாக் வீடியோவே போட விட மாட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சாம்சங்ல வந்து S10s இது. ஸோ இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா 8,000 ரூபாய். இது நெட்வொர்க் கம்ப்ளைண்ட் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே போட்டதுதான், 16,000 ரூபாய். இது வந்து சாம்சங் S10e வந்து 6,500 ரூபாய். எல்லோ ஷேட் வரும். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ இஷ்யூ இருக்கு. 4,500 ரூபாய். இது ஒன் பிளஸ் நாடு N20ன்னு சொல்லிட்டு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு சுவிட்ச் ஆஃப் ஆகுதுன்னாங்க. இது விவோ V20 வந்து பாத்தீங்கன்னா 7,000 ரூபா. இது வந்து பாத்தீங்கன்னா ஐபோன்ல 14 ப்ரோ மேக்ஸ் 1 TB 84,000 ரூபா. ஐபோன் 14 ப்ரோ. பேட்டரி ஹெல்த் 93. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. இது அமெரிக்கன் மொபைல், அமெரிக்கால இருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்ராட் மொபைல். பேட்டரி ஹெல்த் 93 இருக்கு. மேல உள்ளதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஐபோன் 12, ஐபோன் XR, ஐபோன் 11 ப்ரோ 2, 12 ப்ரோ சாரி, ஐபோன் 12 ப்ரோ 23,000 ரூபா 30,500. ஐபோன் 11 வந்து 64 GB 11,500 ரூபா. ஐபோன் 8 பிளஸ் வந்து 11,500 ரூபா. ஸோ அவ்வளோதான் பாஸ். இன்னைக்கு இவ்வளோதான் ஷார்ட்டாக பிடிச்சிடறேன் வீடியோ, ஸ்டாக் வீடியோவை.